நமஸ்தே. விசாரத் பூர்வாது நியூ சிலபஸ் உங்களுக்கு மெயின் புக்கிலேருந்து எடுக்கிறேன். பாதலு टिप्पणी பார்க்கலாம். बादलू परंपरा से कुम्हार है, वह मिट्टी के मटके बनाकर बेचना ही उसका व्यवसाय था. அந்த பாதலு அப்படிங்கிறவர் வந்து கும்ஹார்னா பாட்டு மட்பானை பண்ணுறவர். அவர் வந்து மண்ணால் ஆன பாத்திரங்களை பண்ணி செய்கிறது அவருடைய தொழில். உசிக்கு ஆம்தனி பகுத்து கம்தி, அவருடைய இன்கம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஆம்தனினா இன்கம். பாதலு மித்பாஷி ஆர் சங்கோஜி ஹே, அவர் வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர், அமைதியாக இருப்பார். லேகிகா பாதலுக்கு கோபர் கணேஷ் சே துல்னா கர்த்தி ஹே, நம்மளுடைய ரைட்டர் வந்து பாதலு வந்து கோபர் கணேஷ் சாணத்தால் பிடிச்சி வச்ச பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிள்ளையாரை கம்பேர் பண்ணுறாங்க. உசே घर पत्नी और बच्चों की कोई चिंता नहीं. இன்னும் அவங்க லேக்க எழுத்தாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டை பற்றியும் ஒய்ஃபை பற்றியும் குழந்தைங்களை பற்றியும் அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. சிந்தானா ஒரீடு, கவலையே கிடையாது அப்படி சொல்கிறாங்க. சதா அப்பனே காமே லகா ரஹதா தா, எப்பவும் அவருடைய வேலையில் மட்டும்தான் பிஸியாக இருப்பார். உட்காந்து மண்பானை பண்ணிக்கிட்டே இருப்பார். பிடிச்சி வச்ச பிள்ளையார்னு சொல்லுவாருங்க கோபர் கணேஷ், அது மாதிரி பண்ணிகிட்ருக்காராம். लेखिका ने उसे गड़े के अलावा मूर्तियाँ आदि बनाने की हिदायत देती है. ஐடியா கொடுக்குறாங்க. அவங்க இந்த பானை பண்ணுறதோ கூடயே இன்னும் ஏதாச்சும் சில ஸ்டாச்சூஸ் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க, ஐடியா கொடுக்குறாங்க. லேக்கின் பாதலு உஸ்கே லியே தயார் நகித்தா, ஆனால் அவர் அது பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. உஸ்கி பத்னி கே அனுசார் வ ஏக் மகான் கலாக்கார் ஹே, அவங்க ஒய்ஃப் நினைக்கிறாங்க இவர் நம்ம வீட்டுக்காரர் ரொம்ப பெரிய கிரேட்டான ஒரு ஆர்டிஸ்ட்டு, நல்ல பானை பண்ணுறவர், அவரால் மூர்த்தியும் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. மூர்த்தினா ஸ்டாச்சூஸ். கால அந்தர்மே, காலப்போக்கில் நாளடைவில் ஏ பாத் பி சச் சாபித்து ஹோத்திக, இது உண்மையாக ப்ரூஃப் ஆகுது. ஏன்னு கேட்டால் ஒரு மூர்த்திகள்லாம் ஸ்டாச்சூஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். वह अनेक सुंदर मूर्तियाँ बनाने लगता है, நிறைய விதவிதமான மூர்த்திகளை ஸ்டாச்சூஸை செய்கிறாரு. उन मूर्तियों को देखकर लेखिका आश्चर्यचकित हो जाती है. அந்த ஸ்டாச்சூஸை பார்த்துட்டு இந்த ரைட்டர் வந்து அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ஆச்சரியச்சக்கித்து, ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவரால் இவ்வளோ மூர்த்திகள் செய்ய முடியுமா, ரொம்ப திறமையான ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்கம்மா.